அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக சீர்திருத்தம் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது இந்த சமூக சீர்திருத்தம் ரிலேட்டடாக எங்கெங்கே பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10th சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னும் 11th வந்து பார்த்திங்கன்னா நவீனத்தை நோக்கி அப்படின்ற இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? அது 2 பாடம் படித்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பிரம்ம சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? பிரம்ம சபா அப்படின்ற அமைப்பை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். இங்கே பாருங்கள், பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராய் பலத்துறை புலமை பெற்றவராக இருந்தார். இவர் 1828 பிரம்ம சமாஜம் அப்படின்றத நிறுவினார். இது என்னன்னா, இதோடைய கோட் என்ன அப்படின்னா, எங்கும் நிறைந்துள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார், கண்டறிய விடுத்தார். 1829 இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து சதி ஒழிப்பு, ஓகேங்களா, சதியுடன் கட்டையேறும் பழக்கத்தை ஒழித்து சட்டமேற்றுவதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார். ஸோ இது எந்த ஆண்டு அப்படின்னா 1829. ஸோ 1828 பிரம்மா சமாஜத்தை தோற்றுவிக்கிறாரு. 1829 சதி ஒழிப்புக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அப்போ இருந்த ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் அப்படின்றவர். ஓகேங்களா? அடுத்து ஆத்மீய சபாவை தொடங்கியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஏன்னா பிரம்ம சமாஜத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஆத்மீய சமாஜம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது 12th புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 1772 வங்காளத்தின் ஹூக்ளி மாவட்டத்தில் பிறந்து ஆற்றல் மிகு சுய சிந்தனையும் பகுத்தறிவு திறனும் மிக்கவராக விளங்கியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இந்து முஸ்லீம் சமய நூல்களை கற்றுத் தேர்ந்தார். இவருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 8 மொழிகள் தெரியும். எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாரசீகம், அரபிக், பிரான்ச், லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரூ அப்படின்ற உள்ளிட்ட மொழிகளை ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார். 1815 வந்து என்ன பண்ணுறாங்க, ஆத்மீய சபை அப்படின்ற சபையை நிறுவியிருப்பார். 1828 வந்து சபையை பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி வளர்ச்சி பெற்றது. பார்த்திங்களா? ஆத்மீய சபை தான் என்ன பண்ணுறது, பிரம்ம சமாஜம் அப்படின்னா வளர்ச்சி பெற்றிருக்கு. அப்போ ஆத்மீய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1815, பிரம்ம சமாஜமாக மாற்றப்பட்டது 1828. ஓகேங்களா? இதில் இவர் முக்கியமான ஒரு இது என்னென்னா, கடவுள் ஒருவரே அப்படின்றது தான் இவர் முக்கியமான நோக்கமாக இருந்திருக்குது. உபநிடதங்கள், விவிலியம், குரான் போன்ற சமய நூல்களின் கருத்துக்களை ஒன்றிணைத்து பல்வேறு சமயத்தினரிடம் ஒற்றுமை ஏற்படுத்தி அவர் முயற்சி செய்தார். ஆத்மீய சபையின் பணியை மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை. இவர் தான் பிரம்ம சமாஜம் எனும் சபைக்கு பெயர் மாற்றம் செய்கிறார். ஓகேங்களா? 1815 ஆத்மீய சபை அப்படின்ற அமைப்பு உருவானுச்சு இல்லையா? ஸோ அந்த அமைப்பை வந்து 1828 பிரம்ம சமாஜம் பெயர் மாற்றம் பண்ணவர் யார் அப்படின்னா மகரிஷி திபேந்திர தாகூர் அப்படின்றவர். ஓகேங்களா? இந்தியாவின் தலை சிறந்த சமூக அமைப்பாக பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர். அடுத்து வந்து பார்த்தோம்னா சம்பத் கௌமுகி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையதுன்னா ராஜாராம் மோகன் ராய். வங்க மொழியில் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வெளிவந்த முதல் வார இதழ் தான் வந்து சம்வாத் கௌமுகி அப்படின்றது. பாரசீக வார இதழான மிராத்துல் அக்பர் என்பதற்கு ஆசிரியராக திகழ்ந்தவர். ஸோ பாரசீக வார இதழ் பார்த்திங்கன்னா மிராத்துல் அக்பர் அப்படின்றதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். 1833 இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் என்ற இடத்துல வந்து என்ன பண்ணுறார், ராஜாராம் மோகன் ராய் மறைந்திருப்பார். அடுத்து வந்து இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் யார், ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை யார், ராஜாராம் மோகன் ராய். இந்திய அளவில் சீர்திருத்தம் ரிலேட்டடாக கேள்விகள் யாரை சார்ந்து வரும் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய், அப்படி இல்லைனா தயானந்த சரஸ்வதி. இவங்க ரிலேட்டடாக தான் அதிகமான கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுனே இருப்பாங்க. ஓகேங்களா? இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர், பெரியார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா. ஸோ இவங்க ரிலேட்டடாக திரும்ப கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அடுத்து வந்து நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபருமே கட்ட வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து கூறியிருந்திருப்பார். அடுத்து வந்து தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர். யார், ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் யார் அப்படின்னா கேசப் சந்திர சென் அப்படின்றவர். இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 கேசப் சந்திர சென். ஓகேங்களா? இது பாருங்கள், கேசவ் சந்திர சென் இந்திய பிரம்ம சமாஜமும் தேவேந்திரநாத் மிதவாதி சீர்திருத்தவாதி ஆவார். ஸோ இவர் வந்து நம்ம ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகும். இவர் கேசவ சந்திர சென் அந்த பிரம்ம சமாஜத்தில் ஒரு இதாக இருப்பார். ஸோ ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தேவேந்திரநாத் வந்து ஒரு மிதவாதியாக இருப்பார். ஆனால்
கேசவ சந்திரசேனலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமாக செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய சங்கத்தை வந்து எல்லாருமே அவங்களுக்குள்ளே பிளவு ஏற்பட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் சமாஜம் அவருடன் பணியாற்ற இளையவர்கள் விரைவான மாற்றங்களை விரும்பினார். அவர் மிகவும் முக்கியமானவராக யார் இருந்தால் கேசவ சந்திரசேன் அப்படின்றவர் இருந்தார். இவர் என்ன பண்ணுறாருன்னா 1866 பிரம்ம சமாஜின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசேன் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாங்க. ஸோ இந்திய பிரம்ம சமாஜம் உருவாக்கினதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர்னு அமைப்பு என்னான்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதில் இந்த இந்திய பிரம்ம சமாஜோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா குழந்தை திருமணம் சமாஜம் கண்டனம் செய்த போதும் அதற்காக மாறாக கேசவ சந்திரசேன் என்ன பண்ணுவாங்க, 14 வயது மகளை வந்து இந்திய இளவரசர் ஒரு திருமணம் செய்து கொடுத்த போது இந்த சமாஜத்திலேருந்து எல்லாம் விலகி அதை வந்து என்னென்னு சொல்லிடுவாங்க, சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பை நிறுவிடுவாங்க. ஸோ இவர் அதோடு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அடுத்தது பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த கல்வியலாளர், மனித நோக்கம் மிக்க சீர்திருத்தவாதி. 1820 வங்காளத்தில் மிட்னபூரில் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். நன்கு படித்து வில்லியம் கோட்டை கல்லூரி வங்காள மொழித்துறையின் தலைமை பண்டிதராக இவர் வந்து ஆய்ந்திருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணிருப்பார்னா 1856 விதவை மறுமண சட்டம், முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 1856 விதவை மறுமண சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா பண்டித வித்யாசாகர் 1856. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பெதின் பள்ளியை நிறுவி ஜேடி பெதின் என்பவருக்கு உறுதுணையாக இருந்திருப்பார். பெதின் பள்ளியை நிறுவனத்துக்கு உறுதுணையாகவும் 1856 விடுதலை மறுமண சட்டம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னா பண்டித வித்யாசாகர் அப்படின்றவர். ஓகேங்களா. அடுத்து வந்து தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. தேசிய சமூக மாநாடு அப்படின்ற கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. ரானடே முயற்சியால் உருவாக்கப்பட்டதான் தேசிய சமூக மாநாடு. தேசிய சமூக மாநாடு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று முடிந்தவுடன் கூடும் அமைப்பு தான் சமூக தேசிய மாநாடு. ஆழமான அறிவு கூர்மை திறனும் கொண்ட நீதியரசர் ரானடேவின் வழிகாட்டுதலில் பிரார்த்தனை சமாஜம் மேற்கத்திய பகுதியில் சமூக சீர்திருத்த செயல்மிக்க மையமானது. விதவை மறுமணச் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருவர். ஸோ அப்போ விதவை மறுமணச் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் எம்ஜி ரானடேவும் ஒருவர். மேலும் தக்கான கல்விக் கழகம், விதவை மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகம் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யார், எம்ஜி ரானடே அப்படின்றவர். அரசு தேசிய சமூக மாநாடு அப்படின்றது. பிரார்த்தனை சமாஜம் பாருங்கள் 1867 பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு தான் என்னது பிரார்த்தனை சமாஜம். 1867 பம்பாயில் ஆத்மராவ் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது. எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டாக்கர் ஆகியோர் இவ்வமைப்பில் சேர்ந்தனர். வலிமையாக இருந்துச்சு இந்த அமைப்பு. பிரார்த்தனை சமாஜம் ஒரு அமைப்பு என்ற அளவில் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்காமல் இருந்துச்சு. ஆனால் அமைப்பின் உறுப்பினர்கள் ரானடே, பண்டாக்கர், கேடி தலாங் போன்றவங்களாம் மகாராஷ்டிராவின் 19 மற்றும் மாபெரும் தலைவர்களாக வந்து இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிரா பகுதியின் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்டது மற்றொரு பகுதியாகும். பிரார்த்தனை சமாஜத்திற்கு பம்பாயில் 1867 நிறுவ அமைப்பு தான் எனது பிரார்த்தனை பிரம்ம சமாஜம் 1815 தொடங்கி 1828 பெயர் மாற்றம் பண்ணாங்க. பிரார்த்தனை சமாஜம் பாருங்கள் 1867 தான் வருது. ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா அந்த இயர் வைஸ் ஆர்டர் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ஆர்சி பண்டக்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே அதான் எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா பாருங்கள், விதவை மறுமணச் சங்கம் 1861, பூனோ சர்வோஜினி சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. ஸோ இது 3 அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிரார்த்தனை சமாஜம் உருவாக்கப்பட்டது 1867. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பாங்க 1861 விதவை மறுமண சங்கம், சர்வோஜினி பூனா சபா, அதுக்கப்புறம் 1870 தக்கான கல்விக் கழகம் 1884 வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. பூனா சர்வோஜினி சபாவை நிறுவியவர் யார், எம்ஜி ரானடே. பூனா சர்வோஜினி சபா 1870. ஓகேங்களா. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் பாருங்கள். ஸோ அதே கண்டென்ட் தான் இங்கே திரும்ப கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இது வேணாம். வேத காலத்திற்கு திரும்பங்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. ஸோ தயானந்த சரஸ்வதி பார்த்தோம் அப்படின்னா ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர். ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா 1875. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பிரார்த்தனை சமாஜம் எப்போ கொண்டு வந்தாங்க, பிரார்த்தனை சமாஜம் பார்த்தீங்கன்னா 1867. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் 1875. அப்போ
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சமாஜம் 1815 ஸ்டார்ட் பண்ணி 1828. ரெண்டாவது வந்து பார்த்தோம் பிரார்த்தனை சமாஜம் 1867. ஓகேங்களா. அடுத்து ஆரிய சமாஜம் 1875. ஆரிய சமாஜம் 3ஆவதாக வரணும். ஓகேங்களா. இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. குஜராத்தை சேர்ந்தவர். துறவியாரும் எண்ணத்தில் இளைமையிலேயே வீட்டை விட்டு வெளியேறி 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார். தயானந்த சரஸ்வதி எத்தனை ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார் அப்படின்னா 17 ஆண்டுகள். 1863 பல திருமணத்திற்கு தடை எதிர்த்தார். சமஸ்கிருத மொழியில் சிறந்த புலமை பெற்றிருந்தவர். வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருப்பார். சுத்தி இயக்கம் இவருடையது தான். ஸோ இவரை பற்றி அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்க்கலாம். தன்னாட்சி தத்துவமான இந்தியர்களுக்கு எனும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. ஸோ அப்போ தன்னாட்சி தத்துவம் எது அப்படின்னா இந்தியர்களுக்கு. அப்போ இந்தியர்களுக்கு என்ற தயானந்த சரஸ்வதியின் தத்துவம் எந்த இயக்கத்தின் தத்துவமானது அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்துடைய தத்துவம் தான் எனது இந்தியர்களுக்கு. அடுத்து வந்து மூலசங்கரர், பிற்காலத்தில் தேசம் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. ஸோ தயானந்த சரஸ்வதியுடைய முன்னாடி பெயர் தான் என்னது மூலசங்கர் அப்படின்றது. இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் என்று அழைக்கப்படுவர் யார்? தயானந்த சரஸ்வதி. கீழே கொடுக்கப்பட்ட உள்ளவர்கள் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது அப்படின்னா சத்தியார்த்த பிரகாசம் அப்படின்ற நூல் வந்து யார் எழுதியிருப்பா? தயானந்த சரஸ்வதி வந்து எழுதியிருப்பார். சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. ஓகே. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார். 1863 பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை தெரிவித்தார். 1872 கல்கத்தாவில் ஓகேங்களா பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார். அதுக்கப்புறம் 1875 சத்தியார்த்த பிரகாஷ் எனும் தனது முக்கிய நூலை வெளியிட்டார். 1875 சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற முக்கிய நூலை வெளியிடுறாரு. ஸோ அவர் நேர்மையான கொள்கை இதெல்லாமே வந்து இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. ஓகேங்களா. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்ட மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் முக்கிய குறிக்கோள் எதிர்மத மாற்றம் என்பதாகும். ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிய இந்துக்கள் மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்தது. ஸோ வேறு மதத்துக்கு மாறினவங்க திரும்ப இந்து மதத்துக்கு மாறலாம். அதற்காக சுத்தி அப்படின்ற இயக்கத்தை கொண்டு வரும். ஆனால் இதுக்கு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படும். ஏன்னா இஸ்லாமிய மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறியவர்கள் திரும்ப இந்து மதத்துக்கு மாறினதுக்கு இப்படி ஒரு இது இருக்குது, சடங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வரும். ஆனால் இது பெருசாக டெவலப் பண்ண விடவே மாட்டாங்க. ஓகேங்களா. ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களிலும் கல்வி பரப்பும் பணிகளிலும் முக்கிய சாதனைகளை புரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து முதலாவது தயானந்த ஆங்கிலேய வேதப்பள்ளி எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா லாகூர் அப்படின்ற இடத்துல நிறுவப்பட்டது. ஓகேங்களா. முதலாவது தயானந்த ஆங்கிலேய வேதப்பள்ளி லாகூரில் வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து வந்து ஹென்றி வில்லியம் டெரோசியோம் இளம் வங்காள இயக்கமும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒன்றும் பெருசாக இவரை பற்றி இருக்காது. ஓகேங்களா. சும்மா படிக்கிறதா தான் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து தவறான இணையை அடையாளம் காட்டுக அதாவது இளம் வங்காள இயக்கம் ஹென்றி விவியன் டெரோசி 1909. நாலாவது பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராவ் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அவர் 1888 தோற்றுவிக்கல, 1867 தோற்றுவிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ 2ம் 4ம் தப்பு. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் 1828, ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி 1875ன்றது ரைட்டு. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் யார்? ஆத்மராவ் பாண்டுரங்கு. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. தேவ சமாஜம் அப்படின்னா சத்யானந்த அக்னி கோத்ரி அப்படின்றது. ஸோ இது புதுசாக இருக்குது. ஓகேங்களா. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் உபநிஷ்ட வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனை வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். ரைட்டு. சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்கு பாடுபட்டார். ரைட்டு. 1918 பிராமண எதிர்ப்பு இருக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1914 உருவாக்க வைப்பாங்க. சரி, 1918 இல்லை, 1916 நவம்பர் 20 அந்த டேட்டில் தான் என்ன பண்ணிருப்பாங்க? தென்னிந்திய விடுதலை அமைப்பு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அது. ஸோ அது மட்டும் தவறானது. ஸோ
ஒழிப்பு யார் அதுக்கு முக்கியமான காரணம் ராஜா ராம்மோகன் ராய். ஏன்னா அவங்களுடைய அண்ணி வந்து என்ன பண்ணுவோம், அண்ணன் இறந்த உடனே அண்ணியை வந்து என்ன பண்ணுவோம், உயிரோடு கொண்டு போய் அவங்க இதில் வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ அப்போ தான் சதி ஏறுதல் எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு நேர்லேயே அவர் பார்த்து தருவார். அதுக்கப்புறம் தான் அந்த சதி ஏறும் பழக்கத்தை முழுமையாக ஒழித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தி வில்லியம் பெண்டிங் பிரபு தலைமையில் எந்த ஆண்டு அப்படின்றத நம்ம மேலே பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து முழுமையாக ஒழிச்சிருந்திருப்பார். தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் நம்ம அம்பேத்கர். விதவை மறுமண சட்டம் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மேலே பார்த்தோம். தீண்டாமைக்கு எதிராக சுயமரியாதை இயக்கம் 1925 தந்தை பெரியார் வந்து உருவாக்கி வந்திருப்பார். முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா செங்கல்பட்டில் பெண்களின் சொத்துரிமைக்காக அவங்க அப்போ தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 2வது சங்கம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 3வது சங்கம் பார்த்திங்கன்னா விருதுநகர் அண்ணாவின் தலைமையில் நடைபெறும். அங்கே முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா கருப்பு சட்டை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதை இயக்க தோழர்கள் கருப்பு சட்டை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம கட்டாயம் கருப்பு சட்டை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார். ஆனால் அண்ணா என்ன சொல்லுவோம், விருப்பத்தின் அடிப்படையில் விருப்பம் உள்ளவர்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கருத்து வேறுபாடு அங்கே தான் நடைபெறும். ஓகேங்களா? நவீன இந்திய விடிவெள்ளி இப்போ தான் பார்த்தோம். யார்? நம்ம தலை ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பேஷண்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளம் இந்தியா அப்படின்ற இதில் வந்து யார் நடத்தியிருப்பா? நம்ம ராஜாஜி அப்படின்ற நடத்தியிருப்பார். இளம் இந்தியா 1882 பூனாவில் ஆரிய மகிழா சமாஜியத்தை நிறுவியவர் யார்? பண்டிட் ரமாபாய் அப்படின்றவங்க. பண்டிட் ரமாபாய் யார்? இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். 1858 1922 பண்டிட் ரமாபாய் இந்தியாவின் பெண் விடுதலைக்காக போராடிய முன்னணி தலைவர்கள். சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர். சமஸ்கிருத இயற்கை எய்தவே பூனே திரும்பியவர். ரானடே பண்டாக்கர் ஆகிய தலைவர்கள் உதவியுடன் ஆரிய மகிழா சமாஜியம் நானும் தப்பாக சொல்லிட்டேன். இவங்க முதல் பெண் ஆசிரியர் கிடையாது. நம்ம சாவித்ரிபாய் பூலே தான் முதல் பெண் ஆசிரியர். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன அமைப்புனா ஆரிய மகிழா சமாஜ் என்ற அமைப்பை வந்து பண்டிட் ரமாபாய் 1882 300 பெண்கள் அமைப்பில் கல்வி கற்றனர். ஸோ பெண்களின் கல்விக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்னது? ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்ற அமைப்பு. அதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பண்டித ரமாபாய் அப்படின்றவங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.